குட் மார்னிங். லேட்டெக்கில் வந்து நம்ம போன 2 வீடியோஸில் வந்து டைப்பிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிற சாப்டர் 2 தான் வந்து பார்த்தோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து லேட்டெக்கில் வந்து மெயினாக எப்படி டைப் பண்ணணும், கீபோர்டில் உள்ள சிம்பிள்ஸ் எப்படி பயன்படுத்தணும், கீபோர்டில் இல்லாத சிம்பிள்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை வந்து எப்படி கோடிங்காக கொடுக்கணும், ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து லாஸ்ட்டு 2 வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது இதுவும் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் தான். இதுக்கு பேர் வந்து டைப்பிங் த மேத். ஸோ எப்படி வந்து மேத்தமேட்டிக்ஸ் சிம்பிள்ஸை வந்து லேட்டெக்கில் வந்து டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன் அடிஷன் டு த ரெகுலர் டெக்ஸ்ட் கீஸ் அண்ட் 13 ஸ்பெஷல் கீஸ், 2 more keys are used to type math. அதாவது இந்த 2 சிம்பிள்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம மேத்தை வந்து டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் த ஃபார்முலா. ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். 2 less than modulus of x less than y அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து டாலர் சிம்பிள்குள்ளே மட்டும்தான் டைப் பண்ணணும். 2 less than modulus of x less than modulus of y அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணுவோம். நோட் தட் such math formulas are called inline and are enclosed by the dollar symbol. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து இன்லைன் ஃபார்முலாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் இதையும் கண்டிப்பாக நம்ம டாலர் சிம்பிள்குள்ளே தான் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ வந்து இப்படி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். இன் ஃபர்ஸ்ட் இயர் கேல்குலஸ் we define intervals such as u, v and u, infinity. Such an interval is a neighborhood of a if a is the interval. Students should realize that infinity is only a symbol and not a number. This is an important since we soon introduce the concept such as limit x tends to infinity. இன்ட்ரடியூஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நம்ம லேட்டெக்கில் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிற கோடிங்கை தான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி. ஸோ எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் முதல்லையே போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், லேட்டெக் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைலோட நேமை வந்து சேவ் பண்ணிட்டு தான் நம்மளால் டாக்குமெண்ட்டையே ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைனில் டாக்குமெண்ட் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பிகின் டாக்குமெண்ட் இருக்கும், கடைசியில் எண்டு டாக்குமெண்ட் இருக்கும், நடுவில் பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டை அழிச்சிட்டு தான் நம்ம வந்து புதுசாக டைப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம புது ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைலை வந்து மேத் அப்படிங்கிற இந்த நேமில் வந்து சேவ் பண்ணிக்க போகிறோம். சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கணும். மேலே நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த கண்டென்ட்டை தான் வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படியே. ஓகேவா? ஸோ டைப்பிங் இதில் பாருங்கள் எப்படி டைப் பண்ணியிருக்கிறோன்னு. இன் ஃபஸ்ட் இயர் கேல்குலஸ் வி டிஃபைன் இன்டர்வல்ஸ் சச் ஆஸ் u, v. ஸோ u, vங்கிறதையும் வந்து நம்ம டாலர் சிம்பிளில் தான் கொடுக்குறோம். ஏன்னா u, vங்கிறது சிம்பிள் கிடையாது அப்படின்னாலும் அது டெக்ஸ்ட்டும் கிடையாது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக டிஃபர் பண்ணி காட்டணும். ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்வல். ஸோ நீங்கள் நார்மலாக டாலர் சிம்பிள்குள்ளே யூ கொடுக்காம நார்மலாக u, v அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எரர் வராது, லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஆனால் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா நார்மல் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இந்த u இருக்குல்ல, இந்த யூவை பாருங்கள், இந்த யூவை பாருங்கள், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் டாலர் சிம்பிள்குள்ளே யூ கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு யூ வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். டாலர் சிம்பிள்குள்ளே யூ கொடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இது வந்து நார்மல் லெட்டர் கிடையாது, அது கொஞ்சம் டிஃபர் பண்ணி நம்ம கண்டிப்பாக காட்டணும். அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த u, vயை வந்து நம்ம டாலர் சிம்பிள்குள்ளே கொடுப்போம். லைக் வைஸ் இன்ஃபினிட்டிங்கிறது சிம்பிள். ஸோ இன்ஃபினிட்டிக்கு கோடிங் வந்து என்னதுன்னா ஸ்லாஷ்
/infty இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் வந்து கோடிங். ஸோ அதையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டாலர் சிம்பிள்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, u, v அப்படின்னும் u, infinity அப்படின்னும் வந்து கொடுத்துருப்போம். such an interval is a neighborhood of a அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நெய்பர்ஹுட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பசைஸில் இருக்குது, கொஞ்சம் இட்டாலிக் ஃபார்மேட்டில் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா EMPH அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, எம்பசைஸ் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் BF இதையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போனா அது வந்து போல்டு லெட்டரில் வரும். இல்லை இட்டாலிக்கில் வேணும் அப்படின்னா /IT அப்படிங்கிற இட்டாலிக் ஃபாண்ட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை மாதிரி ஏங்கிறதையும் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா வந்து டாலர் சிம்பிள்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஏங்கிறது வந்து லெட்டர் கிடையாது, அது வந்து ஒரு சிம்பிள். அந்த நெய்பர்ஹுட்டை டினோட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தான் வந்து இந்த ஏ. ஸோ இந்த ஏக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஏவை டாலர் சிம்பிள்குள்ளே கொடுக்கல அப்படின்னா இதை மாதிரி பிரிண்ட் ஆயிரும். டாலர் சிம்பிள்குள்ளே கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம டாலர் சிம்பிள்குள்ளே தான் இந்த மாதிரி நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். If a is in the interval, students should realize that infinity is only a symbol, not a number. This is important since we introduce the concept such as limit x tends to infinity. எப்படி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, லிமிட்டுங்கிறதுக்கு வந்து /LIM அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டர்ஸ்கோர் போட்டு x/2 அப்படின்ட்டு போட்டிருக்கோம். INFTY அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஏன்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, /LIM அப்படின்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி லிமிட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அண்டர்ஸ்கோர்னால் கீழே வரணுங்கிறதுக்காக அண்டர்ஸ்கோர் எக்ஸு, இந்த ஏரோ மார்க் இருக்குதா, இந்த ஏரோ மார்க் வரணுங்கிறதுக்காக /2 அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கிறதுனால INFTY இன்ஃபினிட்டின்னு யூஸ் பண்ணுவோம். செட் பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே வந்து நமக்கு அண்டர்ஸ்கோருக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் செட் பிரேஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். செட் பிரேஸ் கொடுக்கலன்னா எக்ஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்கோரில் வரும், மிச்சது அண்டர்ஸ்கோரில் வராது. ஸோ எல்லாமே அண்டர்ஸ்கோரில் வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து செட் பிரேசஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த டாலர் சிம்பிள்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா லிமிட் x to infinity f(x) அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு, வென் அப்படிங்கிறது ரன்னிங்கில் வரலை. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வரணுன்னா என்ன செய்யணுன்னா, நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுக்கலாம் அல்லது நியூ லைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அல்லது ஒரு தடவை என்டர் கொடுக்கணும். ஒரு தடவை நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வென்னுங்கிறது வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஒரு தடவை என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ டபுள் என்ட்ரு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து நம்ம டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்போம். when we introduce the derivative limit x tends to a f(x minus f(a). ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாலர் சிம்பிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்புட்டில் எப்படி இருக்குது, இன்ட்ரடியூஸ் த டெரிவேட்டிவ் இப்படி தானே இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி பயன்படுத்துறதும் டாலர் சிம்பிள் பயன்படுத்துறதும் வந்து சேம் ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் x tends to infinity இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to a x tends to a இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வேணும்னா ஒரு மாதிரி டைப் பண்ணணும், இந்த மாதிரி வேணும்னா இப்படி டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள் லிமிட் x tends to a எப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டும் பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் கோடிங் வந்து இருக்கும். ஆனால் அவுட்புட்டில் வந்து டிஃபரன்ஸ் வருதா.
ஸோ எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் வந்து கூகுள்லேருந்து லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 கோடிங்கும் பார்க்க ஒரே மாதிரியே இருந்தாலும் அதனோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மெஜாரிட்டியாக வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் வெர்ஷன் எல்லாமே இப்படி தான் வந்து இருக்கும். புக்ஸ்லேயும் இதை மாதிரி தான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏங்கிறது வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலாக வந்து கோடிங்கை வந்து கொடுக்கணும். ஓகேவா? சரி. ஸோ வி அஸ்யூம் தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அண்ட் கண்டினியூஸ் இன் எ நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. ஸோ இது ஃபுல்லாக டைப் பண்ணிட்டோம். ஸோ பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இதை வந்து நம்ம கொடுத்தாச்சு. சரி, there are 2 kinds of formulas called math formulas and environment. ஸோ இந்த math.tex அப்படின்னு நம்ம டைப் பண்ணியிருக்கிற இந்த லேட்டெக் டாக்குமெண்ட்டில் 2 கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று மேத் ஃபார்முலாங்கிறது ஒன்று, என்விரான்மெண்ட்டுங்கிறது வந்து ஒன்று. Inline math environment open and close with dollar symbol or open and close with இந்த symbol. அதாவது inline math எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா டாலர் சிம்பிள்குள்ளே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், அல்லது இதை மாதிரி வந்து இந்த பிரேஸ்குள்ளேயும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட். ஓகேவா? இன்லைன் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இதுக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேடு மேத் என்விரான்மெண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வித் இது. ஸோ டிஸ்பிளே மேத் இது வந்து டிஸ்பிளேடு மேத் என்விரான்மெண்ட், அதாவது இன்லைன் ஃபார்முலான்னு வேறு, மேத் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வேறு. மேத் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் ஒன்று நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அல்லது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்லைன் மேத்தை பொறுத்த வரையில் நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். மேத் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரையில் நம்ம இந்த செட் ப்ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே டாலர் சிம்பிளுக்கு ஆப்ஷனல். டாலர் சிம்பிள் கொடுக்கலாம் அல்லது இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா within math environment, LaTeX uses its own spacing rules and completely ignores the white space you typed. So white spaces எல்லாத்தையுமே வந்து math environment ignore பண்ணிக்கும் அப்படின்ட்டு முதல்லையே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். spaces that terminate command. ஸோ இன் இன்ஃபினிட்டி ஏ ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பேஸை வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேத்தமேட்டிக்கலில் ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் அது எடுக்காமல் விடாது. ஏன்னா சப்போஸ் இன்ஃபினிட்டி ஏ அப்படின்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்னவாயிரும், எரரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்படி ஒரு மேத்தமேட்டிக்கல் சிம்பிளே வந்து நமக்கு கிடையாது. ஸோ எந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம கொடுக்கணும். Spaces in the argument of command that temporarily revert to regular text slash text in such a command. ஸோ இந்த மாதிரி ஸ்லாஷ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கோடிங்கை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சிம்பிள்ஸ்க்கு இடையில டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து டீட்டெயிலாக என்னங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸிங் இன் டெக்ஸ்ட் அண்டு மேத்து. ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் மேத்துக்கும் இடையில வந்து ஸ்பேஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? மெனி ஸ்பேசஸ் ஈக்குவல்ஸ் ஒன் ஸ்பேஸ் இன் டெக்ஸ்ட் வேரஸ் யுவர் ஸ்பேசிங் இஸ் இக்னோர்ட் இன் மேத் அன்லெஸ் த ஸ்பேஸ் டெர்மினேட்ஸ் எ கமாண்ட். எ மேத் சிம்பிள் இஸ் இன்வோக்டு பை எ கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், த கமாண்ட் ஃபார் infinity is infinity and command for this is /2. The math symbols are organized into tables for the list of symbols. A math symbol is invoked by a command. So math symbol வந்து எப்படி வந்து நம்ம கொடுப்போம்னா வந்து ஒரு கமாண்ட் மூலமாக தான் கொடுப்போம். கமாண்டை தான் நான் வந்து கோடிங் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ மேத் சிம்பிள் வேணும்னா நம்ம கண்டிப்பாக கமாண்டை தான் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இந்த சிம்பிளுக்கு வந்து கமாண்ட் வந்து /infty. அதை மாதிரி இந்த ரைட் ஏரோ இருக்குல்ல, இதுக்கு கமாண்ட் வந்து
2 அப்படின்ட்டு. இதை மாதிரியே வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, டிவிஷனு எல்லாத்துக்குமே வந்து கமாண்ட் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் கமாண்டுங்கிறது டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சம் கமாண்ட் சச் ஆஸ் ஸ்கொயர் ரூட் நீட் ஆர்குமெண்ட். சில கமாண்டுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. என்க்ளோஸ்டு பை ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் ரூட்டு பார்த்தோம்ல, இது எல்லாம் இப்போ ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ஓப்பன் பிரேஸோ க்ளோஸ் பிரேஸோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில கமாண்டுக்கு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ நான் போன கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இப்போது ரூட் ஆஃப் 56 அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ஸ்லாஷ் எஸ்கியூஆர்டி பிரேஸ்க்குள்ளே தான் 56 அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அதுவே ஸ்லாஷ் எஸ்கியூஆர்டி 56 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட் 5 வரும், வெளியில் வந்து 6 வந்துடும். ஸோ இது வந்து ஒரு எரர் தானே. ஸோ அப்போ கண்டிப்பாக ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அப்படிங்கிறது சில கமாண்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கொயருக்கு அந்த 5 இஸ் த ஆர்குமெண்ட். சம் நீட் மோர் தேன் ஒன் ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாதிரி ஃப்ராக்ஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்ஸில் ஃப்ராக்ஷன்ஸும் உண்டு இல்லை. ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் வருதுன்னா ஃப்ராக்ஷன்ஸுக்கு கோடிங் என்னதுன்னா ஸ்லாஷ் எஃப்ஆர்ஏசி அப்படிங்கிறது தான் வந்து கோடிங். செட் பிரேஸ்க்குள்ளே கொடுக்கணும். நியூமரேட்டரில் வர வேண்டியதை வந்து ஃபஸ்ட்டு செட் பிரேஸில் கொடுக்கணும். டினாமினேட்டரில் வர வேண்டியதை வந்து செகண்ட் செட் பிரேஸில் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா செட் பிரேஸுங்கிறது வந்து ஆப்ஷனல். மோர் தென் ஒன் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா செட் பிரேஸுங்கிறது வந்து கம்பல்சரி. ஸோ இன் ஜென்ரலாகவே செட் பிரேஸுங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஃப்ராக்ஷனுக்கு உண்டான கமாண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் கமாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பேசிங் ரூல்ஸில் டெக்ஸ்ட் அண்ட் மேத். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து எரர் இன் மேத். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரியெல்லாம் எரர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போது நம்ம math.tech அப்படிங்கிற ஒரு சாம்பிள் ஃபைல் டைப் பண்ணோம் தெரியுமா? ஸோ இதே சாம்பிள் ஃபைலையே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணி இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த லேட்டக் டாக்குமெண்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? அதே டாக்குமெண்ட்டு தான். ஸோ இதில் எந்த மாதிரியான எரர்ஸ் வருது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இங்கே லைன்ஸ் 7வது லைன் பாருங்கள். ஸோ 7th லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இப்படி பாருங்கள். நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கிறோம்? ஆஸ் டாலர் சிம்பிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், யூ கமா வி இருக்குது, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் டாலர் போட்டிருக்கிறோம், அண்ட் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், யூ கமா இருக்குது, ஸ்லாஷ் INFTY இருக்குது, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், டாலர் சிம்பிள் இருக்குது, ஃபுல் ஸ்டாப் இருக்குது, சச் அண்ட் இன்டர்வல் அப்படின்ட்டு இருக்குது. இதுதான் வந்து 7th லைன். இந்த லைனில் உங்களால் ஏதாவது எரர் கண்டுபிடிக்க முடியுதா? நீங்கள் எரர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த லேட்டக் கிளாஸை நீங்கள் வந்து கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூ கமா வி அண்ட் யூ கமா இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன் லைன் 7 the dollar symbol before u is missing. typeset the math b source file generates the error அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அதாவது இப்படி இருந்தது உங்களுக்கு 7வது லைன். 7வது லைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து டாலர் சிம்பிளில் நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ணோன்னா அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூலு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து டாலர் சிம்பிள் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி இருக்குது. பட் ரெண்டாவதில் வந்து டாலர் சிம்பிள் வந்து க்ளோஸ் ஆகி இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு எரர். ஓகேவா? ஸோ அந்த எரர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சச் அன் இன்டர்வல் சின்ஸ் த டாலர் சிம்பிள் வாஸ் omitted. லேட்டக் ரீட்ஸ் யூ கமா இன்ஃபினிட்டி ஆஸ் டெக்ஸ்ட். அப்போ அண்டு இருக்குது, அண்டை ஃபாலோ பண்ணி யூ கமா இருக்குது, ஸ்லாஷ் INFTYன்னு இருக்குதா? அப்போ இதை வந்து இது என்னவாயிரும் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளாக ரீட் பண்ணாமல் ஒரு டெக்ஸ்ட்டாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து டெக்ஸ்ட் கிடையாது, இது வந்து ஒரு சிம்பிள்.
ஓகேவா. பட் infinity is a command but not a text. So it instructs LaTeX to typeset a math symbols which can only be done in a math formula. So LaTeX offers put a dollar symbol in front of infinity while typesetting the source file. It does not put dollar symbol in the source file itself. LaTeX attempts a cure, but in this example it comes too late because the math formula should start before you whenever you see the question mark. ஸோ இந்த மாதிரியான ஒரு எரரை வந்து இது வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த எரர். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப்பிங் த மேத், ஹவு டு டைப்ஸ் மேத் சிம்பிள்ஸ் இன் லேட்டெக் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சிம்பிளுக்குமே வந்து கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டை கொடுத்து தான் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து லேட்டெக்கில் வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை வந்து டைப் பண்ணணும். ஓகேவா. இதில் இன்லைன் மேத் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துருக்குறோம். ஓகேவா. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்து எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை அதை வச்சு டிஸ்கஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸ்பேஸ் டெக்ஸ்ட்லேயும் மேத்லேயும் வந்து எப்படி ஸ்பேசிங் ரூல்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எரர் இன் மேத்துங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எரர் இன் மேத்லேயும் வந்து நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த அதே டாக்குமெண்ட்டை எடுத்து கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும்போது எந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் எரரில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எரர் மட்டும் பார்த்துருக்கோம். டாலர் சிம்பிள் வந்து இல்லை அப்படின்னா வந்து என்னவாகும் அப்படிங்கிற இந்த ஒரு எரரை மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்துருக்குறோம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.